Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக் வச்ச ஒரு வீடியோ ஸ்ட்ரக்சர் பேஸ்டு கொஷின்ஸ். இப்போ நீங்கள் இன்ஆர்கானிக்லையோ ஆர்கானிக்லையோ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஷின் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தர்ஸ், இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இதில் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே டேரெக்டாக செஞ்சலாம் போயிடலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர், டைபோரேன் ஸ்ட்ரக்சர். டைபோரேன் ஸ்ட்ரக்சருக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் நினச்சிக்கோங்க, போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ரொம்ப அதிகமாயிரும். தென் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, பாஸ்பின், சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்து ஆர்கானிக்லேருந்து ஒரு சில ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஷின்லேருந்து ரீசனிங் கொஷின் என்ன செய்வாங்க நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பேசுகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, பட் ஸ்டில் எக்ஸாம் இருக்குல்ல, அதனால் நான் வந்து கொஞ்சம் வேகமாக இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, போரிக் ஆசிட் ஃபார்மானது H3BO3. ஸோ இப்படியும் போரிக் ஆசிட் எழுதலாம், இல்லைனா BOH த்ரைஸ் இப்படியும் போரிக் ஆசிட் எழுதலாம். 1 minute, கொஞ்சம் பெண்ணோட திக்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். BOH த்ரைஸ் போரிக் ஆசிட் இப்படி எழுதலாம், இல்லைனா H3BO3 இப்படி என்ன செய்யலாம் எழுதலாம். சரியா, ரெண்டுமே போரிக் ஆசிட் தான். ஓகே, ஸோ இதில் போரிக் ஆசிட் ஃபஸ்ட் என்னது, இட் இஸ் அ 2-dimensional லேயர்டு ஸ்ட்ரக்சர். 2-dimensional ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர், 3D ஸ்ட்ரக்சர் கிடையாது, 2D ஸ்ட்ரக்சர் தான். இதில் என்ன இருக்குன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் BO3 3- யூனிட். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் நல்லா பாருங்கள். போரிக் ஆசிட் ஃபார்முலானது, போரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து H3BO3. கரெக்டாக ஹைட்ரஜனோட சார்ஜ் என்னது +1. கரெக்டாக இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 3+ இருக்கும். அப்போ BO3 ஆட்டோமேட்டிக்காக 3- ஆயிரும். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு 1+, இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கனால இதுக்கு 3+, அப்போ BO3க்கு ஆட்டோமேட்டிக்காக 3-. அதனால தான் இதை BO3 3- யூனிட்னு சொல்கிறோம். அந்த யூனிட்டில் எப்படி லிங்க் ஆகிருக்கான், பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். எங்கே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரஜன் பாண்டு. நான் எங்கே கர்சர் அந்த எழுதுறனோ அதை என்ன செய்யுங்க பாருங்கள். சரி, அந்த ரெட் கலரை. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுதில்ல, இதுதான் ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்கிறோம். சரியா, ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. பி ஃபஸ்ட்டு போரான கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மாறி என்ன செய்யும் வரும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனுக்கு ஆல்ரெடி போட்ட வீடியோ லிங்க் கீழே இருக்குது. என்னென்ன பாயிண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போரானோட ஹைப்ரிடேஷன் சொல்லணும். அடுத்து அந்த 2-centered 2-electron பாண்ட் இருக்குல்ல, டெர்மினல் பாண்ட், இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லணும். அடுத்து 3-centered 2-electron பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லணும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 12 அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எத்தனை BH2 யூனிட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கும் 2 BH2 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரி, அந்த 5 விஷயங்கள் நீங்கள் டைபோரேன் ஸ்ட்ரக்சரில் மென்ஷன் பண்ணணும். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடுறேன். என்னென்ன ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன மாதிரி எழுதணும், நீங்கள் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் மென்ஷன் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ கார்பன் மோனாக்சைடு ஃபார்முலானது CO. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா C∼O. இப்படி இதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். பட் இது ரெசனன்ஸில் இருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள், C∼O. சரியா, ஆக்சிஜனுக்கு மேலே லோன் பேர் இருக்குது. ஸோ ஒரு லோன் பேரை கொடுத்துச்சுன்னா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லோன் பேரை கொடுத்தா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாண்ட் வந்துருச்சு. கரெக்டாக என்னன்னா இப்போ C∼O. இப்போ ஒரு லோன் பேரை கொடுத்துச்சுன்னா இது என்னவா மாறிடும், டபுள் பாண்டாக என்ன செஞ்சிடும் மாறிடும். நெக்ஸ்ட் இன்னொரு லோன் பேரை கொடுத்தா ட்ரிபிள் பாண்டாக மாறிடும். ஸோ ஒரு லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு, இங்கே டபுள் பாண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும், இதில் இருக்க இன்னொரு லோன் பேர் ஷிஃப்ட் ஆகும், இங்கே ட்ரிபிள் பாண்ட் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ இப்படி ஒரு பாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எல்லாமே ரெசனன்ஸில் இருக்குது. ஸோ இது கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வந்து C∼O தான். ஸோ இதில் வந்து CO பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.128 ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. சிக்கும் ஓக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1.128 ஆங்ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்திங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடோட ஐடியல் ஸ்ட்ரக்சர் வந்து C∼O டபுள் பாண்ட் O. 2 லோன் பேர் ஆக்சிஜன் மேலே இருக்கும், 2 ஆக்சிஜன்லேயும். இதுவும் ரெசனன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த லோன் பேர் இங்கே வந்துட்டு இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், எப்போல்லாம் லோன் பேர் வருதோ அப்போ ஒரு பாண்டு கிடைக்கும், எப்போல்லாம் பாண்டு ஷிஃப்ட் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால ஒரு லோன் பேர் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா லோன் பேர் தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். சரியா, ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர், கார்பன் மோனாக்சைடுக்கும் லீனியர் ஸ்ட்ரக்சர் தான். ஈக்குவல் பாண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, சிக்கும் ஓக்கும் நடுவில் ஈக்குவல் பாண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக 3-centered 4 எலக்ட்ரான் பாண்ட்ஸ். அப்படின்னா இப்போ
COO இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 3 சென்டர் இருக்குது, ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் 3 சென்டர் 4 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கும் இந்த பாண்டில். ஏன்னா இங்கே 2 எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான், ஸோ அதனால தான் 3 சென்டர் 4 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அமோனியாவோட ஸ்ட்ரக்சர். அமோனியா ஸ்ட்ரக்சர் எப்படி போடணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அமோனியாவுக்கு நைட்ரஜன் கீழே எழுதுகிறேன் பாருங்கள், N. நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 5. இப்போ அமோனியாவில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கும், இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துக்கும், இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துக்கும். அப்போ எத்தனை பாண்ட் வந்திருக்கு நல்லா பாருங்கள். இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். ஸோ டோட்டலாக 3 பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ பாண்ட் எத்தனை? பாண்ட் பேர் வந்து நம்மளுக்கு 3. ஓகே. நெக்ஸ்ட் லோன் பேர் எத்தனை இருக்குது? இங்கே பாருங்கள், மேலே 2 எலக்ட்ரான் இருக்குல்ல. இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இந்த 2 எலக்ட்ரான் வந்து ஒரு லோன் பேர். பேர்னா நடத்தும் 2 எலக்ட்ரான். ஸோ இது பாண்டிங் இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்கனால இந்த லோன் பேர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ லோன் பேர் 1. அப்போ பாண்ட் பேர் 3, லோன் பேர் 1, டோட்டல் 4. ஸோ 4 வந்துச்சுன்னா என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். ஏன்னா ஒரு S 3 P. ஸோ 1 + 3 4. ஸோ 4னா என்னது? sp3 ஹைப்ரிடைசேஷன். அதனால தான் அமோனியாக்கு என்ன சொல்கிறாங்க? sp3 ஹைப்ரிடைசேஷன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது நைட்ரஜன், இது 3 ஹைட்ரஜன். இப்போ என்ன செய்யணும்? பாண்ட் லென்த்தெல்லாம் மென்ஷன் பண்ணணும். நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் லென்த் வந்து 1.016 ஆங்ஸ்ட்ராங். ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் லென்த், ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 1.016 ஆங்ஸ்ட்ராங். அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 1.645 ஆங்ஸ்ட்ராங். அப்புறம் பாண்ட் ஆங்கிள் வந்து 107 டிகிரி. நைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த 3க்கும் நடுவில் இருக்க பாண்ட் ஆங்கிள் வந்து 107 டிகிரி. சரியா? இந்த அமோனியா வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். அதை நீங்கள் எழுதும் போது மென்ஷன் பண்ணணும். இங்கே புக்கில் இல்லைனாலும் நீங்கள் நைட்ரஜன் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரியா? சரி, sp3 ஹைப்ரிடைசேஷன்னா நார்மலாக என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்? டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் வித் 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். நல்லா பாருங்கள், நார்மல் டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்துருக்கு. ஸோ எப்போலாம் லோன் பேர் வருதோ அப்போ ஜாமெட்ரி ரெடியூஸ் ஆயிரும். கரெக்டாக VSEPR தியரி பிரகாரம். ஸோ அப்போ இது ஈவன் தோ டெட்ராஹீட்ரலாக இருந்தாலும், sp3 டெட்ராஹீட்ரலாக இருந்தாலும் ஒரு லோன் பேர் வரனால இது பிரமிடல் ஷேப்பாக என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ஸோ ஜாமெட்ரி டெட்ராஹீட்ரல், ஷேப் கேட்டால் பிரமிடல். ஏன்? பிகாஸ் ஒரு லோன் பேர் இருக்குது. தென் PH3 அதே கதை தான், அமோனியா மாதிரியே தான். பாஸ்பரஸை சுற்றி 5 எலக்ட்ரான் இருக்கும், 1 2 3 4 5. PH3ல 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதே மாதிரி. ஸோ அங்கே Nக்கு பதிலாக இங்கே P இருக்கும். அதே தான் இங்கேயும் 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். ஸோ அதே தான் 4 sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ இங்கேயும் பாஸ்பரஸ் என்ன தான்? sp3 ஹைப்ரிடைசேஷன், டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஷேப் என்ன இருக்கும்? பிரமிடல் ஷேப். ஏன் பிரமிடல் ஷேப்? பிகாஸ் இங்கே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அமோனியா கிளதுனா அதே கதை தான். sp3 ஹைப்ரிடைசேஷன், 3 ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆக்குபைட் பை பாண்ட் பேர், அதான் 3 பாண்ட் பேர். அண்ட் 4th இஸ் ஆக்குபைட் பை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஒரு லோன் பேர். ஸோ பாண்ட் ஆங்கிள் இங்கே என்ன ஆகுதுன்னா 93.5 டிகிரியாக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஏன் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் லோன் பேர். இங்கே ஒரு லோன் பேர் இருக்குல்ல. ஸோ இந்த லோன் பேருக்கும் இங்கே பாண்ட் பேருக்கு நடுவில் ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ அதனால பாண்ட் ஆங்கிள் ரெடியூஸ் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. இதுக்கு என்ன ஷேப் இருக்குது? பிரமிடல் ஷேப். அமோனியாவில் பார்த்தா அதே கதை. தென் சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர். சல்ஃபர் டை ஆக்சைடை பொறுத்தளவுக்கு சல்ஃபரை சுற்றி 6 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6. இப்போது என்னென்னா இதில் 2 ஆக்சிஜன், SO2ல 2 ஆக்சிஜன் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது ஆக்சிஜன் எப்போவுமே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 எலக்ட்ரான் கூட ஒரு ஆக்சிஜனும், இன்னொரு 2 எலக்ட்ரான் கூட ஒரு ஆக்சிஜனும். ஸோ மேலே ஒரு லோன் பேர் மாதிரி என்ன செய்யும்? நம்மளுக்கு இருக்கும். சரியா? இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். பட் ரியாலிட்டியில் இப்படி இருக்காது. ஏன்னா இங்கே ரெசனன்ஸ் நடக்கும். இங்கே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சல்ஃபர் 2 ஆக்சிஜன் போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கலாம், இல்லைனா டபுள் பாண்ட் இங்கேயும் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெசனன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர். எஸ் சிங்கிள் பாண்ட் ஓ, இது நெகட்டிவ் சார்ஜ், இது டபுள் பாண்டில் இருக்குது, சல்ஃபர் ப்ளஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? எஸ் டபுள் பாண்ட் ஓ மைனஸ்னு வரும். சல்ஃபர் மேலே அப்படியே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது எப்படி நடந்துச்சு? நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. எப்போல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். நம்ம அங்கே படிச்சிருக்கோமா எங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில்? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால ஒரு பாண்டு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அந்த பாண்டை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரி, இந்த பாண்ட் தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பாண்டு ஷிஃப்ட் ஆனால் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே பாண்ட் ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகிறனால நெகட்டிவ் சார்ஜ் என்ன செஞ்சிருக்கு? ஆக்சிஜன் மேலே வந்திருக்கு. இதுதான் ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. பட் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இது எப்படி இருக்கும் அப்படின்னா SO2 ரெண்டுக்கும் நடுவில் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். 'ஏன் இப்படி நம்ம டாட்டாக போட்டிருக்கோம்? 1 மினிட். 'ஏன் இப்படி நம்ம டாட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா, 'SO2 ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது, ஸோ அதே மாதிரி 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 'SO2 ரெண்டு ஆக்சி
ஏன் இங்கே நம்ம டாட்டாக போட்டிருக்கோம்? பிகாஸ் இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருக்காது, இந்த பாண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், ரெசனன்ஸில் இருக்குது, டீலோக்கலைசேஷனில் இருக்குது. அதனால தான் அந்த டபுள் பாண்ட் இங்கே போட்டாலும் கரெக்டு, இல்லை இங்கே போட்டாலும் கரெக்டு. ஸோ அதை ஜென்ரலாக எப்படி போடுவாங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. பென்சிலில் முட்டை போடுறோம்ல, அதுக்கு பதிலாக இங்கே இப்படி போடுறாங்க. இந்த மாதிரி டாட்டாக வைக்கலாம். பட் புக்கில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடில் சல்ஃபர் ஆட்டம் அண்டர்கோஸ் sp2 ஹைப்ரிடேஷன். சல்ஃபர் என்ன ஹைப்ரிடேஷனில் இருக்கா? sp2 ஹைப்ரிடேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A double bond arises between sulfur and oxygen is due to p/d overlapping. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. ஸோ சல்ஃபருக்கும் ஆக்சிஜன் நடுவில் இருக்க டபுள் பாண்ட் எதனால் வருது? p/d ஓவர்லாப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், சல்ஃபரில் வந்து டி ஆர்பிட்டால் இருக்கும். சல்ஃபரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது 3s2 3p4 கரெக்டாக? அப்போ 3pக்கு அப்புறம் என்ன இருக்கும்? 3d இருக்கும். சல்ஃபர் கிட்ட எம்டியாக இருக்கும். சல்ஃபரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது 3s2 3p4 கரெக்டாக? அப்போ 3pக்கு அப்புறம் என்ன இருக்கும்? 3d இருக்கும். அது எம்டியாக இருக்கும். நம்ம அதை எழுதலை. 3p4 3p வரைக்கும் தான் ஃபில்லாக இருக்குது. 3d எம்டியாக இருக்கும், இதுக்கப்புறமா இருக்கும். பட் ஆக்சிஜனில் என்ன இருக்கும்? ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p4. 2p4க்கு அப்புறம் 2dன்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போது சல்ஃபரில் டி ஆர்பிட்டால் இருக்குது எம்டியாக, ஆக்சிஜனில் பி ஆர்பிட்டால் தான் இருக்குது. ஸோ அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் பாண்டிங் நடக்கும். ஸோ சல்ஃபரோட டி ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனோட p/p ஆர்பிட்டாலும் ரெண்டும் சேர்ந்து d/p/p ஓவர்லாப்பிங் என்ன செய்யும்? இந்த இடத்துல நடக்கும். 3d 2p, அதான் d/p/p. டி ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் ஓவர்லாப்பை தான் d/p/p ஓவர்லாப்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. தென் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர். இது நான் வந்து ஒரு 2 இதுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க? கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைப் இருக்குது. AX இருக்குது, AX3 இருக்குது, AX5 இருக்குது, AX7 இருக்குது. ஸோ AXன்னு என்ன அர்த்தம்? 2 ஹாலஜன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ClF இருக்குன்னு வச்சுக்கோங்க. Clங்கிறது A, Fங்கிறது X. ஸோ AXக்கு எக்ஸாம்பிள் ClF. இப்போ AX3ன்னு என்ன எழுதலாம்? ClF3ன்னு எழுதலாமா? Clங்கிறது A, F3ங்கிறது X3. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்க்கு எழுதலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். BrF5. இது எதுக்கு எக்ஸாம்பிள்? Brங்கிறது A, F5ங்கிறது X5. ஸோ AX5க்கான டைப் எக்ஸாம்பிள். ஸோ இதில் எப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா இதில் எப்படி நீங்கள் வந்து ஹைப்ரிடேஷன் கண்டுபிடிக்கணும், ஜாமெட்ரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமின் எடுத்துக்கோங்க. நான் கீழே எழுதுறேன் பாருங்கள். ப்ரோமின்னா சென்ட்ரல் ஆட்டம். ஸோ ப்ரோமின் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்? ஹாலஜன்ஸ் எல்லாத்துக்குமே 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில். ஸோ 1 2 3 4 5 6 7. சரியா? இப்போ இந்த 7 வேலன்ஸ் எலக்ட்ரானில் எத்தனை ஃப்ளூரின் இருக்குது? 5 ஃப்ளூரின். இங்கே பாருங்கள், 5 ஃப்ளூரின் இருக்குது. ஸோ அப்போ 5 ஃப்ளூரின் போடணும். 1 ஃப்ளூரின், 2 ஃப்ளூரின், 3 ஃப்ளூரின், 4 ஃப்ளூரின், 5 ஃப்ளூரின் போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாண்ட் பேர் எத்தனை இருக்குது, லோன் பேர் எத்தனை இருக்குது? என்னங்க எத்தனை பாண்ட் இருக்குது? 1 2 3 4 5. எத்தனை பாண்ட் இருக்குது? 5 பாண்ட் இருக்குது. ஸோ பாண்ட் பேர் இஸ் 5. பாண்ட் பேர் என்னது? 5. லோன் பேர் எத்தனை இருக்குது? லோன் பேர்னால் 2 எலக்ட்ரான் தனியாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே மேலே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் லோன் பேர். ஸோ ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குது. 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு லோன் பேர். ஸோ அப்போ லோன் பேர் வந்து நம்மளுக்கு எத்தனை? 1. ஸோ 5 + 1 is 6. 6னா என்ன ஹைப்ரிடேஷன்? sp3d2 ஹைப்ரிடேஷன். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்கே நல்லா பாருங்கள். இப்போ 2னா sp ஹைப்ரிடேஷன். ஏன்னா ஒரு S ஒரு P. ஸோ 1 + 1 2. 3 அப்படிங்கிறது sp2. ஏன்னா ஒரு S 2 P. ஸோ 1 + 2 3. 4 அப்படின்னா sp3 ஹைப்ரிடேஷன். ஒரு S 3 P. sp3. சம்டைம்ஸ் dsp2 இருக்கலாம். பட் அது கோஆர்டினேஷனில் நம்மளுக்கு இங்கே பிரச்சனை இல்லை. தென் 5ல் வந்து sp3d. ஏன்னா ஒரு S 3 P 1 D. தென் 6 அப்படின்னா sp3d2. ஏன்? ஒரு S 3 P 2 D. ஸோ 1 + 3 + 2 6ன்னு வந்து கிடைக்கும். இப்படி தான் நம்ம ஹைப்ரிடேஷன் என்ன செய்கிறோம்? அந்த நம்பர்லேருந்து ஸ்டெரிக் நம்பர்லேருந்து என்ன செய்கிறோம்? we are calculating. சரியா? ஓகே. இப்போ 6ன்னு கிடச்சிருச்சு. sp3 ஹைப்ரிடேஷன். சாரி, sp3d2 ஹைப்ரிடேஷன். ஸோ sp3d2னா என்ன ஸ்ட்ரக்சர்? நார்மலாக இருக்கும். ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி இருக்கும். ஸோ அப்போ இதோட ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். பட் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஷேப் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்கள். இப்போ இந்த ப்ரோமின் இது இருக்குல்ல, இதை போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸ்கொயர். இந்த கீழே இருக்க ஃப்ளூரின் வந்து இப்படி இருக்கும், பிரமிட் மாதிரி மேலே ஜாயின் ஆகும். ஸோ இதுக்கு பேர் ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர். இங்கே நீங்கள் படிச்சுக்கணும், ஸ்கொயர் பிரமிடல். ஸோ அப்போ AX5ன்னு எந்த டைப் வந்தாலும், BrF5 ClF5 IF5 அந்த மாதிரி F5 ஸ்ட்ரக்சர் வந்துச்சுனாலே, இல்லை சம்டைம்ஸ் BrCl5 கூட வரலாம். ஸோ 5 அப்படின்னு வந்துச்சுனாலே இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் ஷேப் என்னது? ஸ்கொயர் பிரமிடல். என்ன ஜாமெட்ரி? sp3d2. அது எப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் 5 பாண்ட் பேர் ஒரு லோன் பேர் எப்படி வந்துச்சுங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டாக? இப்போ AX3 எடுத்துக்கலாம். AX3ல் எப்படி எக்ஸாம்பிள்?
இதெல்லாம் நீங்கள் இது அப்படியே இருக்கட்டும், நான் மேபி நோட்ஸில் கொடுத்துட்றேன். AX3 எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். லாஸ்ட் பேஜில் எழுதுகிற இடம் இருக்குதுல்ல. ஓகே, AX3 எக்ஸாம்பிள் வந்து ClF3 வச்சுக்கலாம். இதில் குளோரின் தான் என்னது நம்மளுக்கு சென்ட்ரல் ஆட்டம். ஸோ குளோரினை சுற்றி 7 எலக்ட்ரான் இருக்கும். பிகாஸ் ஹாலஜன் எல்லாருக்கிட்டையுமே 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 7 எலக்ட்ரான் 3 ஃப்ளூரின் தான் இருக்குது. ஸோ 3 ஃப்ளூரின் எப்படி போடலாம்? ஒரு ஃப்ளூரின் இங்கே, ஒரு ஃப்ளூரின் இங்கே, ஒரு ஃப்ளூரின் இங்கே. கரெக்டாக? ஸோ எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? பாண்ட் என்னங்க? ஒரு பாண்டு, 2 பாண்டு, 3 பாண்டு. ஸோ பாண்ட் பேர் 3. பாண்ட் பேர் இஸ் 3. லோன் பேர் எத்தனை இருக்குது? 2 எலக்ட்ரான் சேர்ந்தால் ஒரு லோன் பேர். இங்கே பாருங்கள், இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்தால் ஒரு லோன் பேர், இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்தால் ஒரு லோன் பேர். ஸோ 2 லோன் பேர் இருக்குது. ஸோ லோன் பேர் 2. ஸோ 3 + 2 5. 5னா என்ன ஹைப்ரிடைசேஷன்? sp3d ஹைப்ரிடைசேஷன். என்ன ஜாமெட்ரி? ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஸோ அப்போ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. இப்படி இருக்கும். இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. இதில் 3 ஃப்ளூரின் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒரு ஃப்ளூரின், 2 ஃப்ளூரின், 3 ஃப்ளூரின், மீதி 2 லோன் பேர். இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். இது என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தா ஒரு T ஷேப் மாதிரி இருக்கா? இப்படி பாருங்கள், கண்ணை சாய்ச்சி வச்சு பாருங்கள். T ஷேப் மாதிரி இருக்கா? ஸோ இதோட ஷேப் என்னென்னா T ஷேப். அப்போ AX3 எந்த டைப் வந்தாலும் அது என்ன ஷேப்பில் இருக்கும்? T ஷேப்பில் இருக்கும். சரியா? ஸோ விச் இஸ் T ஷேப். ஸோ அது மாதிரி நீங்கள் மற்றதுக்கெலாம் என்ன செஞ்சுக்கலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நோபல் கேஸஸோட ஸ்ட்ரக்சர் நான் இப்போ சொன்னால் அதே தான். ஜெனான் போட்டுக்கோங்க. ஜெனானை சுற்றி 8 எலக்ட்ரான் போட்டுக்கோங்க. ஃப்ளூரின் வந்தால் எத்தனை ஃப்ளூரின் இருக்கோ அத்தனை ஃப்ளூரின் போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் வந்தால் டபுள் பாண்டில் போடணும். இப்போ ஜெனான் OX4 இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் காமிச்சிக்கிறேன். இப்போ XeOF4 இருக்குன்னா ஜெனான் தான் சென்ட்ரல் ஆட்டம். ஸோ ஜெனானை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கும். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? ஒரு ஆக்சிஜன் 4 ஃப்ளூரின் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஒரு ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் எடுத்துக்கும். தென் 4 ஃப்ளூரின் வந்து என்ன செஞ்சுக்கும்? 4 எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஸோ அப்போது எத்தனை பாண்ட் பேர் இங்கே என்னன்னு நீங்கள் எப்படி எண்ணுவோம்? ஒரு பாண்டு, 2 பாண்டு, 3 பாண்டு, 4 பாண்டு, 5, 6ன்னு எண்ணக்கூடாது. தப்பு. டபுள் பாண்டை ஒரு சிங்கிள் பாண்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 பாண்ட் பேர் 5. லோன் பேர் எத்தனை இருக்குது? லோன் பேர் இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ 5 + 1 6. 6னா sp3d2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ அதான் என்ன செஞ்சுருப்பாங்க? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க sp3d2 ஹைப்ரிடைசேஷன். சரியா? ஓகே, ஃபைன். இதோட ஷேப்பு சம்திங் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, ஃபைன். சரி, நெக்ஸ்ட்டு ஆர்கானிக்கில் ஒரு சில கொஷின்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யலாம் கேட்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். COH. ஸோ இந்த O கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஹைப்ரிடைசேஷன்? sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ நான் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுறேன். இந்த ஆக்சிஜன் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட். sp3 ஹைப்ரிடைஸ்ட்னா எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? அப்போ அதுக்கிட்ட 4 sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்கும். எப்படி 4 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு S 3 P, அதானே sp3. அப்போ ஒரு S 3 P சேர்ந்துச்சுன்னா 4 கிடைக்கும். ஒரு S 3 P. ஸோ அப்போ டோட்டலாக 4 sp3 ஆர்பிட்டால்ஸ், ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் எப்படி நம்மளுக்கு இங்கே யூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், ஆக்சிஜனில் ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கார்பன் கூட சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து ஹைட்ரஜன் கூட சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மீதி 2 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. என்ன இங்கே நான் மீன் பண்ணுறேன்? நல்லா பாருங்கள், ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து கார்பனோட பாண்ட் வச்சுருக்கு. நல்லா பாருங்கள், ஆக்சிஜன் இருக்குல்ல, இதுதான் ஆக்சிஜன். ஸோ இங்கே ஒரு பாண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, கார்பன் கூட. நான் ஹைலைட் பண்ணுறது மட்டும் பாருங்கள், நான் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணுறேன். இங்கே இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும். ஸோ இந்த பாண்டில் ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் யூஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுதுல, இதில் ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் யூஸ் ஆகிருக்கும். அப்போது இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் முடிஞ்சிருச்சு ஆக்சிஜன் கிட்ட. மீதி 2 இருக்குது. அந்த மீதி 2ல் ஒரு இதில் ஒரு லோன் பேரும், இன்னொரு இதில் இன்னொரு லோன் பேரும் என்ன செஞ்சுக்கும்? உட்காந்துக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 108.9 டிகிரி இருக்குது. நார்மலாக டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் வந்து 109.5 டிகிரி இருக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் இங்கே sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் 109.5 டிகிரி இருக்கணும். பட் இதில் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? 108.9 டிகிரி இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குது. ஏன் இங்கே கம்மியாக இருக்குன்னா, இட் இஸ் டியூ டு த
லோன் பேர் ரிப்பல்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது இங்கே இருக்க லோன் பேருக்கு இங்கே இருக்க லோன் பேருக்கு ரிப்பல்ஷன்னா இதுவும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான், இந்த லோன் பேரும் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான். ஸோ நெகட்டிவ் ரிப்பல் ஆகும். ஸோ ரிப்பல் ஆகி இது ரெண்டும் தள்ளி வரும்போது பாண்ட் இங்கே இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் உள்ளே அடங்கிடும். புரியுதா? இங்கே மேலே ரெண்டும் ரிப்பல் ஆகி தள்ளி வரும்போது கீழே இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் என்ன செஞ்சிடும், உள்வாங்கி வந்துடும். ஸோ அதனால் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் டியூ டு லோன் பேர் ரிப்பல்ஷன். இதே மாதிரி ஈத்தர்ஸ்லையும் இதே கதை தான். ஈத்தர்ஸ்லையும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இதே தான் COC. ஏன்னா ஈத்தர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் ஆனது ROR. ஆர்னா நத்திங் பட் அல்கைல் குரூப், கார்பன் தான் அர்த்தம். ஸோ அதான் நான் COCன்னு எழுதியிருக்கேங்க. சரியா? ஓகே சரி. இப்போது இதுலேயும் அதே கதை தான். இதுலேயும் ஆக்சிஜன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் தான். அப்போது இதுலேயும் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். 4 sp3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதில் 2 ஆர்பிட்டால் 2 கார்பன் கூட பாண்டு போயிடுச்சு. இதில் 2 ஆர்பிட்டால் வந்து கார்பன் கூட சிக்மா பாண்ட் வச்சுக்கிச்சு. எதை சொல்கிறேன் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாண்ட் இருக்கா, இது ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த பாண்டில் ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் போயிடுச்சு. அப்போ 2 போயிடுச்சு. மீதி 2ல் 2 லோன் பேர் இருக்குது. சரியா? ஓகே. இப்போது இங்கே ஈத்தரில் பாண்ட் ஆங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்கஹாலில் கம்மியாச்சு, பட் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. 111.7 இருக்குது. ஸோ 109 இருக்க வேண்டிய இடத்துல 111 இருக்குது, அதிகமாக இருக்குது. ஏன் இங்கே அதிகமாக இருக்குது? பிகாஸ் டியூ டு த ரிப்பல்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. டியூ டு த ரிப்பல்ஷன் பிட்வீன் த பல்கியர் அல்கைல் குரூப்ஸ். அதாவது இங்கே நல்லா பாருங்கள், இங்கே ஒரு பெரிய குரூப் இருக்குது, இங்கே ஒரு பெரிய குரூப் இருக்குது. இது ரெண்டையும் நான் பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். நீங்கள் மேலே கேட்கலாம், மேலே லோன் பேர் இருக்குல்ல, அப்போ அது ரிப்பல் ஆகி பாண்டாங்கள் குறைய தானே செய்யணும் ஆல்கஹால் மாதிரி நீங்கள் கேட்பீங்க. பட் இங்கே வந்து இங்கே ஒரு பெரிய குரூப் இருக்குது, இங்கே ஒரு பெரிய குரூப் இருக்குது. இதை நீங்கள் பக்கத்தில் உள்ளடக்கி கொண்டு வந்தீங்கனாலே இது ரெண்டுக்கும் நடுவில் ரிப்பல்ஷன்னா அப்படியே ரெண்டும் மோதிக்கும். ஸோ அப்போது அது வந்து பக்கத்தில் இருக்க விடாது. ஸோ தள்ளி போகிறனால இது வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, 111.7 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல்கஹாலில் ரிப்பல்ஷன் கிடையாது, ஏன்னா இங்கே ஹைட்ரஜன் தான் இருக்கு. நல்லா பாருங்களேன், ஆல்கஹாலில் OH ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இங்கே பெரிய குரூப் இருந்தால் இங்கே ஹைட்ரஜன் இருக்கனால ரிப்பல்ஷன் இருக்காது. பட் இங்கே ஈத்தரில் ரெண்டுமே பெரிய குரூப்பாக இருக்கிறனால நம்மளுக்கு ரிப்பல்ஷனால் பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அமீன்ஸ் வந்து எப்படின்னா, அமீன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா RNH2. இது பிரைமரி அமீன். செகண்டரி அமீனாக இருந்தால் R2NH. டெர்ஷரி அமீனாக இருந்தால் R3N. ஸோ அப்போ நைட்ரஜன் வந்து 3 R குரூப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெர்ஷரி அமீன் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த R குரூப்புங்கிறது என்னது, பேசிக்கலி கார்பன். இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரஜன், அதை சுற்றி 3 கார்பன் குரூப்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இதுலேயும் நைட்ரஜன் என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா, நைட்ரஜன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் தான். sp3. அப்போ 4 sp3 ஆர்பிட்டால் இருக்கும்ல. ஸோ ஒரு sp3 ஆர்பிட்டால் வந்து ஒரு கார்பன் கூட சிக்மா பாண்ட் வச்சுக்கிச்சு. இங்கே ஒரு கார்பன் கூட ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு கார்பன் கூட சிக்மா பாண்ட். நல்லா பாருங்கள், மொத்தம் 4 sp3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு ஆர்பிட்டால் வந்து இங்கே சிக்மா பாண்ட் வச்சுக்கிச்சு. ஒரு sp3 ஆர்பிட்டால் நைட்ரஜனோட இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இன்னொரு sp3 ஆர்பிட்டால் இங்கே ஒரு சிக்மா பாண்ட். ஸோ 3 sp3 ஆர்பிட்டால் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு சிக்மா பாண்டில் ஒரு ஆர்பிட்டால், இங்கே ஒரு சிக்மா பாண்டில் ஒரு ஆர்பிட்டால், இங்கே ஒரு சிக்மா பாண்டில் ஒரு ஆர்பிட்டால். ஸோ 3 ஆர்பிட்டால் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது ஒரு ஆர்பிட்டால். அந்த ஒரு ஆர்பிட்டாலில் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்யுது, நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது பாண்ட் ஆங்கிளில். அதாவது பாண்ட் ஆங்கிள் ஆஃப் திஸ் ஒன் என்னது, CNC வந்து எவ்வளோ இருக்கும்னா 108 டிகிரி இருக்கும். நார்மல் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி. HNH வந்து 107 டிகிரி. இப்போ இந்த மூணுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நல்லா பாருங்கள். டெட்ராஹெட்ரல் இப்போ sp3 ஹைப்ரிடைசேஷனாக டெட்ராஹெட்ரல். ஸோ நார்மல் டெட்ராஹெட்ரலில் 109.5 டிகிரி இருக்கணும். பட் இங்கே லோன் பேர் இருக்கிறனால லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ பாண்ட் ஆங்கிள் குறைஞ்சிரும் அமீன்ஸில். ஸோ அதனால் 108 கிடச்சிருக்கு. இது வரைக்கும் கரெக்டு தான், ஏன்னா 109 இருக்க வேண்டியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லோன் பேரும் இங்கே ஒரு பாண்ட் இருக்கனால இதில் ரிப்பல்ஷன் கண்டிப்பாக இருக்கும். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால் 108 டிகிரியாக குறைஞ்சிருச்சு VSEPR தியரி பிரகாரம். பட் இங்கே நல்லா பாருங்கள், இதே அமோனியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோனியாவில் NHH தான் இருக்கும். அப்போ அங்கே பாண்ட் ஆங்கிள் வந்து 107 டிகிரி இருக்குது. பட் அமீன்ஸில் CNC இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து 108 டிகிரி இருக்குது. ஏன்? அமோனியாவில் 107 இருக்குது, அமீனில் 108 இருக்குது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் அமீன் எடுத்துக்கோங்க, அமீன் ஸ்ட்ரக்சரில் இது ஒரு மெத்தில் குரூப், இது ஒரு மெத்தில் குரூப், இது ரெண்டுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும். கரெக்டாக? நான் கீழே வரைஞ்சி சொல்கிறேன். இப்போ அமோனியானா எல்லாமே ஹைட்ரஜன். கரெக்டாக? எல்லாமே ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் அந்தளவுக்கு ரிப்பல்ஷன் இருக்காது. ஸோ பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். பட் அமீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதில் எல்லாமே அல்கைல் குரூப். இங்கே இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அல்கைல் குரூப்பில் இதுவும் அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப், இது ரெண்டுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கிறனால அமோனியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறனால பாண்ட் ஆங்கிள் 108 என்ன செஞ்சிருக்கு, 107லேருந்து 108 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நார்மல் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிளோட கம்மியாக தான் இருக்கும். அமோனியாவை விட என்ன செய்யும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் ஃபினிஷ் திஸ் வாட் டு சே த ஸ்ட்ரக்சர் பார்ட். இது மாதிரி வேறு எதுவும் தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் டாப்பிக்காக வீடியோ வேணுன்னா கவர் பண்ணுங்கள். 25 மினிட்ஸில் இதை நான் முடிச்சிருக்கேன். நான் 20 மினிட்ஸில் முடிக்கணும்னு நினச்சேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.